தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் பெண்ணுடன் கைதான இருவர் விசாரணையில் அம்பலமான விடயம். இலங்கையில் 1749 பேரின் உயிரை பறித்த விபத்துக்கள். யாழில் இப்படியும் ஒரு சம்பவம், பெண் பிள்ளைகள் மிகுந்த அவதானம். நாடெங்கும் அதிகரிக்கும் வெப்பநிலை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. கொழும்பு ரயில்வே கடவை அருகே கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த 8 வயது சிறுமி. 8 வருட ரகசிய சேமிப்பு, ஒரே இரவில் எலியால் நேர்ந்த விபரீதம். நள்ளிரவில் கணவனுக்கு அரங்கேறிய பயங்கரம், விடிய விடிய காத்திருந்து மனைவி செய்த செயல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 1,70,00,000 ரூபாய் பெறுமதியான நகைகளை கொள்ளையடித்தமை, உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் உடந்தையாக செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் பெண் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த சாவகச்சேரி போலீசார் பொம்மைவெளி பகுதியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பெண் உள்ளிட்ட 2 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வெவ்வேறு இடங்களில் அடகு வைத்து பணம் பெற்றமை தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீளப்பெற விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் 27 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் 14 வயது சிறுமியை காணவில்லை என அவரது பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞரே சிறுமியை கடத்தி சென்று தனது பாதுகாப்பில் வைத்துள்ளார் என்பதை கண்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து அந்த இளைஞரை கைது செய்த போலீசார் சிறுமியையும் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். நடப்பாண்டில் ஜனவரி 1ஆம் திகதி முதல் வியாழக்கிழமை வரை இலங்கையில் இடம்பெற்ற 1654 மரண விபத்துகளில் சிக்கி 1749 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த விபத்துக்கள் காரணமாக கடுமையான காயங்களுக்குள்ளாகி 4556 பேரும், சிறிய விபத்துக்கள் காரணமாக 7295 பேரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு 3232 சொத்து சேதங்களும் பதிவாகியுள்ளன. மேலும் இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் 617 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் 576 பாதசாரிகளும் 139 வாகன ஓட்டுநர்களும் 173 பயணிகளும் 122 மோட்டார் சைக்கிள் பின்னிருக்கை பயணிகளும் மற்றும் 119 மிதிவண்டி ஓட்டுநர்களும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் கெஹ்ராவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெட்டல்பத்த பகுதியில் ஏற்பட்ட மோதலில் 56 வயதுடைய நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொட்டல்பத்த பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் வீட்டில் இடம்பெற்ற விருந்தொன்றின் போது அவருக்கும் அயல் வீட்டை சேர்ந்த நபர் ஒருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தகராறு முற்றிய நிலையில் அயல் வீட்டை சேர்ந்த நபர் கூறிய ஆயுதம் ஒன்றால் குறித்த நபரை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தப்பி சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்காக கெய்ராவை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ராகம கந்தானி வீதியில் வல்புல ரயில்வே கடவைக்கு அருகில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 8 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. வல்புல கோவிலில் இருந்து வல்புல ரயில் நிலையம் நோக்கி பயணித்த கழிவுப் பொருட்களை ஏற்றி சென்ற லொரி ரயில்வே கடவையின் பாதுகாப்பு கதவுகள் மூடப்பட்டிருந்த நிலையில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதையடுத்து ரயில்வே கடவைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் மற்றும் ஒரு லொரி மீது குறித்த லொரி மோதியுள்ளது. அதேவேளை அந்த சந்தர்ப்பத்தில் வீதியோரமாக நடந்து சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் அவரது மகள் ஆகியோரும் விபத்தில் காயமடைந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 8 வயதுடைய சிறுமி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் தொடர்புடைய ஒரு லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கழிவுப் பொருட்களை ஏற்றி சென்ற லொரியின் சாரதி திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக புலனறுவையில் 37.2 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வவுனியாவில் 35.7 செல்சியஸ், அனுராதபுரத்தில் 33.7 செல்சியஸ், யாழ்ப்பாணத்தில் 33 செல்சியஸ், கொழும்பில் 31.4 செல்சியஸ் மற்றும் காலியில் 29.6 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலைகள் பதிவாகியுள்ளன. நுவரெலியாவில் நாட்டின் மிக குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பநிலையாக 19.7 செல்சியஸ் பதிவாகியுள்ளது. பண்டாரவளையில் 28.8 செல்சியஸ், கட்டுகஸ் தோட்டையில் 29 செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகின. நாட்டின் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளிலேயே அதிகளவிலான வெப்பநிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்கள தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நகை வாங்குவதற்காக குடும்ப பெண் ஒருவர் 8 ஆண்டுகளாக சிறுக சேமித்து வைத்த பணத்தை எலிகள் கடித்து சிதைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோண்டா மாவட்டத்தை சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் தங்க நகை வாங்க வேண்டும் என்ற நோக்கில் தனது கணவருக்கு தெரியாமல் 8 ஆண்டுகளாக ஒரு பெட்டியில் ரகசியமாக பணத்தை சேமித்து வந்துள்ளார். சேமிப்பு தொகை 12 லட்சம் ரூபாவை எட்டிய நிலையில் நகை வாங்குவதற்காக நேற்று அந்த பெட்டியை திறந்து பார்த்துள்ளார். அப்போது பெட்டிக்குள் இருந்த பணத்தாள்கள் அனைத்தும் எலிகளால் கடித்து சிதைத்திருந்ததைக் கண்டு அவர் பேரதிர்ச்சியடைந்தார். இந்தியாவின் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடும்ப தகராறில் கணவனை அரிவாளால் வெட்டி கொலை செய்த மனைவி கணவரின் சடலத்துடன் விடிய வீட்டில் காத்திருந்த பின்னர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான விவசாயி மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததாகவும் இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று நள்ளிரவு குறித்த நபர் மது போதையில் வீட்டுக்கு வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மனைவி வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து கணவரை கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சரமரியாக வெட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது அவர்களது 3 குழந்தைகளும் நித்திரையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கணவன் உயிரிழந்த பின்னரும் மனைவி வீட்டிலேயே இருந்து அவரது சடலத்தின் அருகில் விடிய காத்திருந்துள்ளார். பின்னர் அதிகாலையில் போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். போலீசாரிடம் கணவர் தினமும் மது அருந்திவிட்டு தகராறு செய்து வருவதாகவும் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்த நிலையில் அவரது தொல்லையை தாங்க முடியாமல் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது.
இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குமாரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மனைவியை கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.